நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குக்கர் பிரியாணி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, குக்கர் போட்டாச்சு, பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். தக்காளி 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், ப்ளைட்டில் போட்டுக்கலாம். நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு கட்டு புதினா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போடலை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. தேவையானக்கு சால்ட்டு போட்டாச்சு, சீக்கிரமாக வதங்கிடும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். இப்போ புதினாவும் போட்டாச்சு. இப்போ கலந்து வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தயிர் ஊற்றிக்கிறேன், 100 கிராம் தயிர். நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம், 2 ஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். அரிசி நல்லா ஊறி இருக்குது. நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சா போதும். அரிசியிலே 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம், அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். அதனால் 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன் நான். அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு. இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே. ஒரே ஒரு விசில் போட்டால் போதும். ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது, ஒரு விசில் போட்டால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. ஆவி போனவுடனே மூடி திறக்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்கு. செம்ம டேஸ்டியான குக்கர் பிரியாணி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.